அண்மைச் செய்தி. சென்னை வெள்ளிவாக்கத்தில் நடைபெற இருந்த தவிக தலைவர் விஜயின் பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலை எதிர்நோக்கி தற்போது விஜய் இன்று முதல் பிரச்சாரத்தை துவங்கி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. விஜயின் பிரச்சாரம் வெள்ளிவாக்கத்தில் நடைபெற இருந்த நிலையில் தற்போது அது ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. பெரம்பூர் மற்றும் கொளத்தூரில் பிரச்சாரத்தை முடித்த நிலையில் வெள்ளிவாக்கத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ளாமல் விஜய் திரும்பியதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை வெள்ளிவாக்கத்தில் நடைபெறுகின்ற தவிக தலைவர் விஜயின் பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக ஒரு தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இன்று விஜய் வேட்புமனு தாக்கல் செய்துவிட்டு பெரம்பூரில் தனது பிரச்சாரத்தை தொடங்கினார். தொடர்ச்சியாக பெரம்பூர் மற்றும் கொளத்தூரில் பிரச்சாரத்தை முடித்த விஜய் அடுத்ததாக வெள்ளிவாக்கத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது வெள்ளிவாக்கத்தில் பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக ஒரு தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கிறது. சென்னை கொளத்தூரில் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு எவ்வித அறிவிப்பும் இல்லாமல் விஜய் வீட்டிற்கு திரும்புவதாக ஒரு தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் பெரம்பூர் தொகுதியில் தவிக தலைவர் விஜய் போட்டியிட இருக்கிற நிலையில் அவர் இன்று வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். வேட்புமனு தாக்கலை தொடர்ந்து முதற்கட்டமாக முதல் தொகுதியாக பெரம்பூரில் தனது பிரச்சாரத்தை அவர் இன்று தொடங்கினார். பெரம்பூரில் பிரச்சாரத்தை முடித்த அவர் அடுத்ததாக கொளத்தூரில் பிரச்சாரத்தை மேற்கொண்டார். இதற்கு அடுத்ததாக வெள்ளிவாக்கத்தில் விஜய் பிரச்சாரம் செய்வார் என முன்னதாகவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் கொளத்தூரில் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு எவ்வித அறிவிப்பும் இல்லாமல் விஜய் வீட்டிற்கு திரும்புவதாக ஒரு தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. விஜய் பிரச்சாரத்திற்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என தவிக புகார் கூறியிருந்த நிலையில் தற்போது வெள்ளிவாக்கம் பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. சென்னை வெள்ளிவாக்கத்தில் நடைபெற இருந்த தவிக தலைவர் விஜயின் பிரச்சாரமானது ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இன்று பெரம்பூர் கொளத்தூரில் பிரச்சாரத்தை முடித்த நிலையில் அடுத்ததாக வெள்ளிவாக்கத்தில் பிரச்சாரம் செய்வார் என முன்னதாக அறிவிப்பு வெளியிடப்பட்டிருந்தது. இந்த நிலையில் கொளத்தூரில் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு எவ்வித அறிவிப்பும் இல்லாமல் விஜய் வீட்டிற்கு திரும்புவதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. விஜய் பிரச்சாரத்திற்கு உரிய பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என தவிக சார்பில் ஏற்கனவே புகாரானது கூறப்பட்டிருந்தது. இந்நிலையில் வெள்ளிவாக்கம் பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. தவிக தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா போட்டியிடும் வெள்ளிவாக்கத்தில் விஜயின் பிரச்சாரம் தற்போது ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்க கேட்கலாம். பாண்டியராஜன், வணக்கம். வெள்ளிவாக்கத்தில் விஜயின் பிரச்சாரம் என்ன காரணத்திற்காக ரத்து செய்யப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் இன்று அவர் போட்டியிடக்கூடிய பெரம்பூர் சட்டமன்ற தொகுதியில் அவருடைய வேட்புமனுவை தாக்கல் செய்தார். அதன் பிறகு சென்னையில் இருக்கக்கூடிய 3 தொகுதிகளில் அவர் பிரச்சாரம் செய்வதற்கான அந்த அனுமதி என்பது வழங்கப்பட்டிருந்தது. முதலில் பெரம்பூரில் அவர் போட்டியிடக்கூடிய பெரம்பூரில் அவருடைய பிரச்சாரத்தை தொடங்கிய விஜய் அதன் பிறகு கொளத்தூர் சென்றார். அங்கும் அவருடைய அந்த பிரச்சாரம் என்பது நிறைவு பெற்றது. அதன் பிறகு கொளத்தூரில் இருந்து வில்லிவாக்கம் நோக்கி சென்று கொண்டிருந்த விஜய் திடீரென அவருடைய அந்த பிரச்சார வாகனத்தில் இறங்கி அவருடைய காருக்கு மாறிவிட்டார். அங்கு இருக்கக்கூடிய, அதாவது வில்லிவாக்கத்தில் காத்திருந்த தொண்டர்களுக்கு இடையே ஒரு தகவல் என்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் வில்லிவாக்கத்தில் விஜயனுடைய பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்கின்ற ஒரு தகவலை மட்டுமே தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அவர் பெரம்பூரில் இருந்து கொளத்தூர் நோக்கி சென்று கொண்டிருக்கும் பொழுதே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் தேர்தல் ஆணையத்திடம் ஒரு புகார் ஒன்று கொடுக்கப்பட்டது. தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அவர்களுக்கு அந்த புகார் மனுவையும் தமிழக வெற்றி கழகம் சார்பில் அனுப்பியிருந்தார்கள். விஜய் பிரச்சாரம் செய்யக்கூடிய அந்த பகுதிகளில் காவல்துறையினுடைய பாதுகாப்பு ஒழுங்காக இல்லை, அவங்க முறையாக பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என்கின்ற வகையிலே அவர்களுடைய அந்த புகார் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வரும்போது அதிக அளவிலான கூட்டம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது, அதற்கு ஏற்ற வகையில் பாதுகாப்புகளை கொடுக்க வேண்டும் என்கின்ற வகையிலே தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கோரிக்கை வைத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் விஜய் செல்லும் பொழுது அதிக அளவிலான கூட்டம் விஜயனுடைய வாகனத்தை சுற்றியும் சாலைகளிலும் அங்குமிங்கும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படக்கூடிய அளவுக்கு இருந்ததன் காரணமாக காவல்துறையினுடைய பாதுகாப்பு முறையாக வழங்கவில்லை, அவற்றை சரி செய்து தர வேண்டும் என்கின்ற வகையில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரிக்கு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் கடிதம் ஒன்று வழங்கப்பட்டிருந்தது. இந்நிலையில்தான் பெரம்பூரில் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு கொளத்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்த விஜய் கொளத்தூரில் அவருடைய பிரச்சாரத்தை நிறைவு செய்தார். கொளத்தூரில் அவர் பேசிக் கொண்டிருக்கும் போது அங்கு ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காரணமாக அவர் பேசுவதை முழுமையாக கேட்க முடியவில்லை. அங்கு இருக்கக்கூடிய ஸ்பீக்கர்களில் பிரச்சனை ஏற்பட்டது. அதன் பிறகு கொளத்தூரில் இருந்து பிரச்சாரத்தை முடித்துவிட்டு வில்லிவாக்கம் நோக்கி சென்று கொண்டிருந்த விஜய் அவருடைய பிரச்சார வாகனத்திலிருந்து இறங்கி மற்றொரு காருக்கு மாறினார். அப்போதுதான் இந்த தகவலும் தெரிவிக்கப்பட்டது. வில்லிவாக்கத்தில் விஜய் பிரச்சாரம் செய்ய இருக்கக்கூடிய அந்த நிகழ்வு ரத்து செய்யப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கான உரிய காரணம் என்ன என்பது தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் சொல்லப்படவில்லை. இருந்தாலும் காவல்துறையினுடைய பாதுகாப்பு வழங்கவில்லை என அவர்கள் விஜயனுடைய அந்த பயணம் சென்று கொண்டிருக்கும் பொழுது அந்த
அறிவுறுத்தல் என்பது புகார் கடிதமாக தேர்தல் ஆணையத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. சென்னை கொளத்தூரில் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு எவ்வித அறிவிப்பும் இல்லாமல் விஜய் வீட்டிற்கு திரும்புவதாகவும் அந்த தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது. விஜய் பிரச்சாரத்திற்குரிய பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் புகார் கூறியிருந்த நிலையில் அவருடைய வில்லிவாக்கத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருந்த நிலையில் அது ரத்து செய்யப்பட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. தவிக தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா போட்டியிடக்கூடிய அந்த வில்லிவாக்கத்தில் விஜய் பிரச்சாரம் செய்யப்படுவதாக இருந்தது. ஆனால் அது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய்க்கு பாதுகாப்பு குறைபாடு இருப்பதாக கூறி தற்போது இந்த பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டிருப்பதற்கான ஒரு தகவலையும் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக விஜய்க்கு பிரச்சாரத்திற்கான அனுமதி பெறுவதற்கு ஏற்கனவே தேர்தல் ஆணையத்திடம் அவர் கேட்கும்போது 2-3 நாட்கள் தள்ளி சென்றிருந்தது. அதாவது 28ஆம் தேதி அவர் அவருடைய அந்த பிரச்சாரத்தை தொடங்க வேண்டும் என்கின்ற வகையில் கேட்கப்பட்டது. அதன் பிறகு முறையான அனுமதியை பெற வேண்டும், நேரடியாக வராமல் தேர்தல் ஆணையத்தினுடைய செயலி மூலமாக அனுமதியை பெற வேண்டும் என்றெல்லாம் சொல்லியிருந்தார்கள். உங்களுடைய பிரச்சார கூட்டத்திற்கு எத்தனை பேர் வருவார்கள் என்பதையும் சரியாக சொல்ல வேண்டும் என்கின்ற வகையிலே அந்த அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டது தேர்தல் ஆணையத்திடமிருந்து. மேலும் காவல்துறையினரிடம் அவர்கள் என்ஓசி வாங்க வேண்டும். அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தினர் இந்த இடத்தில் பிரச்சாரம் பண்ணுவதற்கு முன்பாகவே காவல்துறையினுடைய மறுப்பு தலையின்மை சான்றை அவர்கள் பெற்றிருக்க வேண்டும், என்ஓசியை பெற்றிருக்க வேண்டும். என்ஓசியை பெற்றுதான் அவர்கள் இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர் பெரம்பூரில் அவருடைய வேட்புமனுவை தாக்கல் செய்ததன் பிறகாக பெரம்பூர் வந்து பேசியிருந்தார். அதன் பிறகு அங்கிருந்து குளத்தூர் சென்று கொண்டிருக்கும் பொழுதே தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய சார்பில் அவருடைய கட்சியின் சார்பில் தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரிக்கு ஒரு கடிதம் கொடுக்கப்பட்டது. அது புகார் கடிதமாக கொடுக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் அவருக்குரிய பாதுகாப்பை வழங்கவில்லை, பாதுகாப்பு குறைபாடு இருக்கிறது, காவல்துறையின் பாதுகாப்பில் நம்பிக்கை என்கின்ற வகையில் அவருடைய புகார் என்பது இருந்தது. அதன் காரணமாக குளத்தூரில் இருந்து வில்லிவாக்கம் சென்று கொண்டிருக்கும் பொழுது பிரச்சார வாகனத்தில் இருந்து இறங்கிய விஜய் அவருடைய காருக்கு மாறிவிட்டார். அவர் காரிலிருந்து அவர் வீடு நோக்கி புறப்படுவதாக ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார்கள். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் விஜய்க்கு பாதுகாப்பு குறைபாடு இருப்பதாக கூறி வில்லிவாக்கத்தில் அவர் மேற்கொள்ள இருந்த பிரச்சாரம் என்பது தற்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா வில்லிவாக்கத்தில் இன்று காலை அவருடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார். அவரை ஆதரித்துதான் விஜய் வாக்கு கேட்பதற்காக அங்கு செல்வதாக இருந்தது. இரவு 7 மணியிலிருந்து அங்கு கடைசி இடமாக வில்லிவாக்கம் பகுதி இருந்தது. அங்கிருந்து அவருடைய பிரச்சாரத்தை முடித்துவிட்டு அவர் வீடு திரும்புவார் என சொல்லப்பட்டிருந்த நிலையில் தற்போது வில்லிவாக்கம் செல்லாமலேயே குளத்தூரில் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு விஜய் வீடு திரும்பியிருக்கிறார். சென்னை வில்லிவாக்கத்தில் நடைபெறவிருந்த தவிக தலைவர் விஜய் பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிறது. பெரம்பூர் கொளத்தூரில் பிரச்சாரத்தை முடித்த நிலையில் வில்லிவாக்கத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ளாமல் விஜய் திரும்பியதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. சென்னை கொளத்தூரில் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு எவ்வித அறிவிப்பும் இல்லாமல் விஜய் வீட்டிற்கு திரும்புவதாக தகவல் வெளியிடப்பட்டிருக்கிற நிலையில் பாண்டியராஜன் தற்போது வில்லிவாக்கத்தில் விஜயின் பிரச்சாரம் ரத்து செய்யப்பட்டிருப்பதாக ஒரு தகவலானது வெளியிடப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்னதாக பெரம்பூர் மற்றும் கொளத்தூரிலிருந்து பிரச்சாரத்தை முடித்துவிட்டு விஜய் திரும்பிய போது அவரை பின்தொடர்ந்த இளைஞர்களால் நெடுஞ்சாலைகள் வரை மிகப்பெரிய போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டிருந்தது. அப்போதே சரியான பாதுகாப்பு வழங்கப்படவில்லை என ஒரு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போது இந்த பிரச்சாரமானது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பாக காவல்துறை தரப்பில் ஏதேனும் விளக்கங்கள் முன்வைக்கப்படுகிறதா? விவரங்கள் என்ன? தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் இன்று அவருடைய வேட்புமனுவை வழங்குவார். வேட்புமனுவை வழங்கியதன் பிறகாக பெரம்பூர் தொகுதிக்குட்பட்ட பகுதியில் கொடுங்கையூர் பகுதியில் அவருடைய பிரச்சாரம் இருக்கும். அதன் பிறகு பெரம்பூரில் அவருடைய பிரச்சாரத்தை முடித்துவிட்டு மூவ்மெண்ட் என்கின்ற வகையில், அதாவது இங்கிருந்து அவர் பிரச்சார வாகனத்தில் செல்வார் என்கிற வகையில் தான் அவர்கள் அனுமதி பெற்றிருந்தார்கள். அவர் பெரம்பூர் கொடுங்கையூர் அவருடைய பிரச்சாரத்தை முடித்துவிட்டு கொளத்தூர் அகரம் சந்திப்பிற்கு சென்றிருந்தார். அகரம் சந்திப்பிலும் அவருடைய பிரச்சாரத்தை முடித்துவிட்டார். அதன் பிறகு வில்லிவாக்கம் செல்ல வேண்டும். வில்லிவாக்கம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் அவர் பிரச்சாரம் செய்வதற்கான அனுமதி என்பது வழங்கப்பட்டிருந்தது. ஆனால் பெரம்பூரில் அவருடைய பிரச்சாரம் முடிந்து அவர் கொளத்தூர் சென்று கொண்டிருக்கும் பொழுதே தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் காவல்துறையினர் முறையான பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை தமிழக வெற்றிக் கழகத்தினர் வைத்திருந்தனர். அதை புகார் கடிதமாக தேர்தல் ஆணையத்துக்கும் எழுதியிருந்தனர். தமிழக வெற்றிக் கழகத்தை சார்ந்த நிர்மல்குமார் அவருடைய சமூக வலைதள பக்கத்திலும் முறையான காவல்துறையினுடைய பாதுகாப்பு வழங்கப்படவில்லை, தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தலைவர் செல்லும் போது அதிக அளவிலான கூட்டம் வருகிறது, அவர்களை கையாள்வதற்கு ஏதுவான காவல்துறையினர் பணியில் இல்லை என்கின்ற வகையிலே அவருடைய புகார் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அதேபோல தமிழக வெற்றிக் கழகத்தில் இருக்கக்கூடிய ஏராளமான இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் அவருடைய வாகனத்தை பின்தொடர்ந்து ஓடுவதாலும் ஆங்காங்கே அவரை பார்ப்பதற்காக கூடி நிற்பதாலும் சென்னை வில்லிவாக்கம், பெரம்பூர், கொளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் அதிக அளவிலான போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதை நம்மால் பார்க்க முடிந்திருந்தது. அங்கு வரக்கூடிய இந்த கூட்டம் என்பது அவர்கள் அனுமதி பெறும் பொழுது 300 பேர் வருவார்கள், 100 பேர் வருவார்கள், 500 பேர், 1000 பேர் என்கின்ற வகையில் அவர்கள் குறித்து வழங்க வேண்டும். அதற்கு ஏற்ற வகையில் காவல்துறையினுடைய தடையின்மை சான்றும் வழங்கப்படும். காவல்துறையினுடைய என்ஓசி பெற்றதன் பிறகாக தான் தேர்தல் பிரச்சாரத்திற்கான அனுமதி என்பது எல்லோருக்கும் வழங்கப்படும். தேர்தல் ஆணையத்தினுடைய
வழிமுறைகளின்படி ஒரு வேட்பாளர் அவருடைய தொகுதிகளுக்கு அல்லது அவர்களுடைய வேட்பாளர்களை ஆதரித்து ஒரு இடத்திற்கு பிரச்சாரத்திற்கு செல்கிறார் என்றால் அவர்கள் முதலில் எந்த இடத்தில் கூட்டத்தை நடத்துகிறார்கள், அந்த இடத்தில் மேடை அமைத்து ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்டமான கூட்டம் நடத்த வேண்டும் என்றால் அவர்கள் பொதுப்பணித்துறையினுடைய தடையின்மை சான்றை பெற வேண்டும். அது பெரிய கூட்டமாக நடத்துவதாக இருந்தால் பொதுப்பணித்துறையினுடைய அனுமதியை பெற வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல கட்டாயமாக பிரச்சாரம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பகுதிக்கும் எந்த இடத்தில் கூட்டம் நடத்துகிறோம், எவ்வளவு பேர் வருவார்கள் என்கின்ற தகவலை கட்சியின் சார்பில் தேர்தல் ஆணையத்திற்கு சொல்ல வேண்டும். அதே போல அந்த பகுதிக்கு உட்பட்ட எந்த காவல் நிலைய எல்கைக்கு உட்பட்ட பகுதியில் பிரச்சார கூட்டம் நடைபெறுகிறதோ அந்த காவல் நிலையத்தில் சென்று தடையின்மை சான்றை பெற வேண்டும். தடையின்மை சான்றை பெற்றால் மட்டுமே ஆர்வலர்களால் அந்த அனுமதி என்பது வழங்கப்படும். தேர்தல் ஆணையம் அந்த அனுமதி அப்போதுதான் வழங்கும். ஆனால் தமிழக வெற்றிக்கழகத்தினுடைய தலைவர் விஜய் வரும் பொழுது எவ்வளவு கூட்டம் வருவார்கள் என்கின்ற கணிக்க முடியாத அளவிற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர்கள் 1000 பேருக்கான அனுமதியை கேட்டிருப்பதாக ஏற்கனவே சொல்லியிருந்தார்கள். 3000 பேர் வருவார்கள் என சொல்லியிருந்தார்கள். அதாவது விஜய் பெரம்பூரில் பேசும்போது 3000 பேர் வருவார்கள் என சொல்லியிருந்தார்கள். 3000 பேர் வந்தால் அந்த இடத்தில் நிற்க முடியாது, பெரம்பூர் பகுதியில் நிற்க முடியாது என அந்த குறிப்பிட்ட இடத்திற்கான அந்த அனுமதி என்பது மறுக்கப்பட்டிருந்தது. அதன் பிறகு தமிழக வெற்றிக்கழகத்தின் சார்பில் மீண்டும் அவர்கள் அனுமதி கேட்டு கடிதம் கொடுத்திருந்தனர். தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரியை சந்தித்தும் பிரச்சாரத்திற்கான அனுமதி வேண்டும் என்கின்ற வகையிலும் அவர்கள் அந்த பிரச்சாரத்திற்கான அனுமதியை பெற்று இன்று அவருடைய வேட்புமனுவை வழங்கினார். பெரம்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் பெரம்பூருக்கு சென்று அவருடைய வேட்புமனுவை தாக்கல் செய்திருந்தார். அப்போது அங்கு காவல்துறையினர்கள், அதாவது அவருடைய அந்த தேர்தல் நடத்தும் அலுவலகத்திற்கு உள்ளே செல்லும் போதும் அங்கு ஒரு 500க்கும் மேற்பட்டவர்கள் இருந்தனர். அவர்களை காவல்துறையினர் அங்கிருக்கக்கூடிய காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் அவர்களை ஒழுங்குபடுத்தினர். அதன் பிறகு அங்கிருந்து அவருடைய வேட்புமனையை முடித்துவிட்டு அங்கிருந்து புறப்பட்டதன் பிறகாக தான் எம்கேபி நகர் பகுதி, பாரதி நகர் பகுதியில் அவருக்கு அதிகமான கூட்ட நெரிசலில் அவருடைய வாகனம் சிக்கியிருப்பதை நம்மால் பார்க்க முடிந்தது. அங்கிருந்து அவர் பெரம்பூர் வருவதற்கே கிட்டத்தட்ட 50 நிமிடங்களுக்கு மேலானது. அங்கிருந்து வெறும் 2 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருந்தது. அதாவது பெரம்பூர் தேர்தல் நடத்தும் அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்த விஜய் அங்கிருந்து 2 கிலோமீட்டர் தொலைவை 50 நிமிடங்களாக கடந்து பெரம்பூர் கொடுங்கையூர் பகுதியில் அவருடைய பிரச்சாரத்தை மேற்கொண்டார். மேலும் பிரச்சாரத்தை மேற்கொண்ட விஜய் விவரங்களுக்கு நன்றி பாண்டியராஜன்.